ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். இந்த 28வது பாசுரத்தில் பின் சென்றுங்கிற வரிகளை அனுயாத்திரை போவதுன்னு போன வாரம் பார்த்தோம். விஸ்வாமித்திரர் பின்னாடி பெருமாளும் இளைய பெருமாளும் அனுயாத்திரை போன மாதிரி பசுக்களின் பின்னால் கண்ணன் எம்பெருமானும் எழுந்தருள்றார். எப்படி? ராஜகோபாலனா அலங்காரம் பண்ணிண்டு தங்கத்தில் மாடு மேய்க்கிற குச்சியையும் எடுத்துண்டு கோபச்செல்வர்களோடையும் மாடு கண்ணுக்குட்டிகளோடையும் போறான் கண்ணன். பலராமன் நீலாம்பரமா இருக்காராம், கண்ணன் பீதாம்பரமா இருக்காராம். பலராமன் தோள்ல கைய போட்டுண்டு ஒரு கையில புல்லாங்குழலோட போறான் கண்ணன். ஹே தூம்ளே, ஹே ஷாமளே, ஹே கோமளே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டா அந்தந்த மாடு வந்து நிற்குமா. மாட்டை மட்டுமா கூப்பிடுவான், இந்த மாட்டு பேரை வச்சு அந்தந்த கோபி குட்டிகைகளையும் கூப்பிடுவான், அவாத்து வாசல்ல நின்னுண்டு அப்படின்னு சொல்றார்கள். அவாத்து மாமா, டேய் என்னடா எங்காத்து மாமியோட பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்னுவர். இல்ல மாமா, இன்னிலேருந்து அந்த மாட்டுக்கு உங்காத்து மாமி பேரை தான் வச்சிருக்கேன், நான் என்னுடைய மாட்டை தான் கூப்பிட்டேன், உங்காத்து மாமிய கூப்பிடல அப்படின்னு வானாம். விஷமக்கார கண்ணனாச்சே. அத்தனை பேரும் இவர்கள் போற அழக பார்க்கிறார்கள். மதுரையாக்கிரா வல்கு வாக்கியான்னு தலை அப்படி சாச்சுண்டு அவன் நடந்து போற அழக பார்க்கறது தானே கண் படைச்ச பயன். மாடு மேய்க்க போற போது அவன் என்னென்ன விளையாட்டு விளையாடினான்னு பாகவதம் சொல்றது. கேசித் வேணுன் பாதயந்தக த்மாந்த ஸ்ருங்காணி கேசன கேசித் பிருங்கை பிரகாயந்தக கூஜந்த கோகிலை பரே விச்சாயா விப்ரதாவந்தக கச்சந்த சாது ஹம்சகைஹி பகைஹி உபவிசந்தஸ்ச நிர்த்யந்தஸ்ச கலாபிபிஹி. இதுல சுகபிரம ரிஷி சொல்றார், அங்க கண்ணனுடைய தர்பார் நடக்கிறது. அதுல கோபச்சிறுவர்கள் விகட கவிகள் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று பண்ணுவான். ஒருத்தன் கொக்கு மாதிரி உட்காண்டிருப்பானா, ஒருத்தன் தவளை மாதிரி குதிப்பானா. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவறதோ அதோட ஸ்பீடுக்கு ஒரு குழந்தை தாவுமா. ஒரு பட்சி பறக்கிறது அப்படின்னா அதோட நிழலோட பறப்பானா ஒருத்தன். ஒருத்தன் மீன் எப்படி சர்ன்னு போகுமோ அந்த வேகத்துல சர்ன்னு கரையோட யமுனை கரையோட ஓடுவானா. ஒருத்தன் இங்கேந்து துவனி கொடுப்பான், அது கோவர்த்தன மலையில பட்டு பிரதித்வனி கேட்குமா. இப்படி பல விளையாட்டுக்கள். கண்ணன் சபாஷ் சபாஷ்னு கையை தட்டிண்டு பார்த்துட்டு உட்காண்டிருப்பான். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணுவான்னா, எங்கேயோ போய் ஒரு மூங்கில் குச்சியை உடைச்சுட்டு வருவான், அதுல ஒரு 7 ஓட்டைய போடுவான், சிறு விரல்களால தடவி பரிமாறுவான். ஸ்வரங்கள் ராகங்கள் எல்லாம் ஓடி வருமா. மான்கள்லாம் வாயில புல்ல கவிண்டு நின்றுட்டு இருக்கும், இவனையே ஏக்கமா பார்த்துட்டு இருக்குமா. மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் காதுகளை சாய்வா வச்சுட்டு வேணுகானத்தை பருகிறதாம்.
கண்ணுக்குட்டிகள்லாம் பாலை பருகாம வாயிலேந்து பால் அப்படியே இத்து விழறது கண்ணனையே முத்தமா பார்த்துட்டு இருக்குமா. மயில்கள்லாம் அழகா தோகையை விரிச்சு ஆடுறது. குயில்கள்லாம் கண்ணன் குழல் ஊதுறத கேட்க கூடு துறந்து வந்து படுகாடு கிடக்கிறதாம். பறவைகள்லாம் கலபிலா கலபிலான்னு சப்தம் எழுப்பும் இல்லையா, சப்தம் எழுப்பாம நீச் ஆடியன்ஸா உட்காந்து வேணுகானத்துல மக்கனமாக எடுத்துக்கலாம். அதுகள்லாம் இவாள்லாம் யார் தெரியுமா? ரிஷிகள். கண்ணனை அனுபவிக்கணும்னே பிருந்தாவன காட்டுல உட்காண்டிருக்காளாம். இப்படி கண்ணன் அனுயாத்திரையா பசுக்கள் பின்னாடி போய் காட்டுல உள்ள ரிஷிகள் எல்லாரும் பரவசம் அடையும்படி பண்றான். இதுதான் கண்ணனினுடைய அனுயாத்திரை அப்படின்னு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுவார். ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்றா, பின் சென்றுன்னு சொன்னா இல்லையா. உடனே கண்ணன் சொன்னா, அனுயாத்திரை போறது தான் பின் சென்று. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கே நான் உங்களுக்கு பலன் கொடுத்துடுறேனே அப்படின்னா. ஆண்டாள் சொல்ற, கிருஷ்ணா, பாட்டை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அனுயாத்திரையெல்லாம் நாங்க போகல. பின் சென்றுன்னா கறவைகள் பின்னாடி போவோம் அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொன்னா, வெரி குட், நானே மன்னார்குடியில பசுக்களோட தானே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்னு நின்றுருக்கேன். நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேள், பசுக்கள் பின்னாடி நிற்கிறேள். அதனால நான் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ கொடுத்து விடுறேன் அப்படின்னா. பசுமாட்டோட பின்பக்கம்தான் மகாலட்சுமி தாயாரே வாசம் பண்றாளாம். பசுவோடைய திருவடி துகள், அதை கோதூளி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம மீது பட்டா சமஸ்த தோஷங்களும் நீங்கிடும். பவித்திரமானது, ஸ்நானம் பண்ணதுக்கு சமம். பசுமாடு கட்டப்படுற இடத்துக்கு கோஷ்டம் அப்படின்னு பேர். கோஷ்டத்துல எல்லா சுப காரியங்களும் புண்ணியாக வச்சனம் பண்ணாமலேயே ஆரம்பிக்கலாமா. அதனால தான் அந்த கோஷ்டத்துல தான் பலராமனுக்கும் கண்ணனுக்கும் யசோதையும் நந்தபாபாவும் பேர் வச்சாளாம். கோஷ்டம் பரமசுத்தி. பசுமாட்டோட பாதம் பட்டா சமஸ்த ஐஸ்வர்யமும் சித்திக்கும். அதனால்தான் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற போது பசுமாட்டை முதல்ல ஓடச் செய்வா. அதன் திருவடி பட்ட கிரகம் பவித்திரமாயிடுமா. ஒரு தடவை காஞ்சி மகா பெரியவா திருச்சியில தங்கியிருந்தார். அவர் டெய்லி வந்து தரிசிச்சுட்டு போவா ஒரு தம்பதி. மகா பெரியவாளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே மகா பெரியவா என்ன சொல்றாளோ அதை தான் அவ கேட்பா. ஒரு நாள் அந்த தம்பதி மகா பெரியவாள் கிட்ட பிரார்த்திச்சுண்டா, தங்களுடைய காலேஜில் ஒரு தனி பிளாக்கு நாங்கள் கட்டியிருக்கோம், நீங்க அதை அவசியம் வந்து கடாட்சிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போனார் பெரியவா. இவா ரொம்ப வற்புறுத்தினதுனால வரேன்னு ஒத்துண்டார். அவகிட்ட சொல்ற, கல்லூரி வாசல்ல ஒரு பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் நிறுத்தி வச்சு அதை முன்னாடி போக விடுங்கோ, நான் அதுகள் பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னார் காஞ்சி பெரியவா. அவளும் சரின்னு ஒத்துண்டு எல்லா ஏற்பாடும் பண்ணினா. பெரியவாளும் வந்தார். அடுத்த நாள் பெரியவா கிட்ட அவ கேட்டா, ஏன் பசுமாட்டுக்கு பின்னாடி வந்தேள் அப்படின்னா. பெரியவா சொன்னா, அந்த காலேஜில் பெண்கள்லாம் படிக்கிறா, அவளுடைய அசௌகரியமான நாட்களில் கூட அவ காலேஜுக்கு வந்துடுவா, அவளை வராதேன்னு சொல்ல முடியாது. பசுமாடு நடந்து போற போது அதோட தூளி என் மேல பட்டா ஸ்நானம் பண்ணதுக்கு சமம், பவித்திரமானது. உன்னோட காலேஜில் அந்த மாட்டோட பாதம் பட்டா எல்லா மங்களங்களும் உண்டாகும், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார் பெரியவா. பசுவை கொல்றது மகா பாபம். பொய் சொல்லியாவது அதை நம்ம காப்பாற்றணும். ஒரு ரிஷி தன்னோட குடிசைக்கு முன்னாடி உள்ள மரத்தடியில் உட்காந்து தபஸ் பண்றார். ஒரு மாடு மான்னு கத்திண்டு ஓடி வந்து அவருடைய குடிசைக்குள்ள போயிடுது.
அதை வெட்டுறதுக்காக அறிவாளோட ஒருத்தன் ஓடி வரான். பசு வந்துதான்னு அந்த ரிஷியை கேட்குறான். வந்ததுன்னு சொன்னா அவன் கொன்னுடுவான். அந்த பாவம் இவருக்கு வந்துடும். ரிஷியோ சத்தியம் பேசுறவர். வரலைன்னு சொன்னா பொய் சொன்னதாயிடும். பொய் சொல்லாமலே தப்பிச்சுண்டு விட்டார். எப்படி? கெட்டிக்காரத்தனமா சொல்றார். கண் பார்க்கும் ஆனா பேசாது, வாய் பேசும் ஆனா பார்க்காது. இது ஏதோ பைத்தியம் உளறதுன்னு அவன் போயிட்டான். கண்ணால பார்த்தேன், பேச முடியாத நிலையில இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. அதை புரிஞ்சிக்க கூடிய ஞானம் அவனுக்கு இல்லை. பசுவையும் காப்பாத்திட்டார், பொய்யும் சொல்லலை. பசுவை கொன்னா கோபாலனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் கோவிந்தன், பசுவை ரட்சிக்க கூடியவன். ஒரு சமயம் ஞானேஸ்வர், ராமதேவர் இவெல்லாம் பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டே டில்லி மாநகரத்துக்கு வந்தார். அந்த சமயம் டெல்லியில முஸ்லீம் ஆட்சி நடந்துருக்கு. இவெல்லாம் ஒரு ஜால்ராவை தட்டியே எல்லாரையும் இவ மதத்துல இழுக்கிறாளேன்னு நினைச்சான் அந்த ராஜா. ஒரு முகமதியன் பசுமாட்டை ஓட்டிண்டு வந்து நக்கலா கேட்குறான், நான் இப்போ இந்த பசுமாட்டை வெட்ட போறேன், உன்னோட கோபாலன் இதை உயிர் பிழைக்க வைப்பானா அப்படின்னு இவாளெல்லாம் பார்த்து கேட்டான். என் கோபாலன் 3 நாள்ல எழுப்பிடுவான் அப்படின்னார் நாமதேவர். 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம விட்டல நாமத்தை பஜனை பண்ணிட்டே இருக்கார்கள் எல்லாரும். 3வது நாள் பாண்டுரங்கன் அதை எழுப்பிட்டான். ஏன்பா 3 நாள் தாமதமா வந்த அப்படின்னு கேட்டார் ராமதேவர். நீ கொடுத்த வாக்க சத்தியம் பண்ணதான்ப்பா நான் காத்துன்னு இருந்தேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணினேன். உடனே என்னால் எழுப்பி இருக்க முடியும், ஆனால் இந்த பயல்கள்லாம் சொல்வா, நீ 3 நாள் சொன்னியே, உடனே இது எழுந்து நுடுத்தே, நீ சொன்னது பொய் அப்படின்னு சொல்வா. உன் வாக்கு பொய்க்கக்கூடாது, பொய் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நின்னேன் அப்படின்னு சொன்னான் விட்டலன். கோதூளியுடைய பெருமை நாளையும் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.